மோதலில் தொடங்குவதுதான் காதலில் முடியும் என்பார்கள். இந்த கதையும் அப்படிப்பட்ட ஒரு காதல் கதைதான். ஆனால் இது வெறும் காதல் கதை அல்ல. அதற்கும் மேல் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் இக்கதையில் உண்டு. எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆணவமாய் அலைந்தேன் நானடி, என்னை எனக்கே புதிதாய் தெரிய வைத்தாய் நீயடி. அழுத்தமான காலடியுடன் 6 அடி உயரத்தில் அங்கு இருந்தவர்களை ஒரு அலட்சிய பார்வை பார்த்தபடி அவர்கள் சொன்ன காலை வணக்கத்திற்கு பதில் ஒரு பார்வையை மட்டும் அவர்கள் புறம் செலுத்தி, இந்த கோட்டையின் அரசன் நான் என்று அகந்தை செருக்குடன் உள்ளே வந்து கொண்டிருந்தவனை இமை விலகாது ரசித்துக் கொண்டு இருந்தனர் அங்கு பணிபுரியும் பெண்கள். இன்றேனும் தன்னை கவனிக்க மாட்டானா என்று ஏக்கம் கலந்த குரலில் காலை வணக்கம் சொன்னவர்களை திரும்பியும் பாராது தன் அறைக்குள் சென்றவன் அந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனமான தனது இருக்கையில் சென்று அமர்ந்தான் அகரன். குடும்பத்தில் மூத்த வாரிசு, எதிலும் முதலுரிமை பெற்றவன் என்று சொல்லாமல் சொல்லும் விதமாய் அகரன் என்று பெயர் சூட்ட பெற்றவன். பெயருக்கேற்றபடி எதிலும் முதலிடம் தனக்குரியது என்று தக்க வைத்துக் கொள்பவன். எல்லாம் எனக்கு தெரியும் என்று அலட்சியமாய் ஏறி இறங்கிய புருவமும், எதிரில் உள்ளவரின் மனதில் உள்ளதை படிக்கும் கூர் பார்வையுடன் இறுகிய முகமும், அழுத்தமாய் மூடப்பட்டிருந்த உதடுகளும் அவன் எண்ணத்தின் தீவிரத்தை உணர்த்தின. தன் முடிவை எதிர்த்து பேசியவன் மீது வந்த கோபத்தை முயன்ற அளவு அடக்கிக் கொண்டு, நீ சொல்ல வருவது என்ன? இது என்னால் முடியாது என்கிறாயா? குரலில் கடுமையுடன் கர்ஜித்தவன் முன் அடுத்த வார்த்தை பேச தயங்கிக் கொண்டு இருந்தான் குகன். அப்படி சொல்லல பாஸ், இது உங்கள் வாழ்வு சம்பந்தப்பட்டது என்று தான் நினைத்ததை கூற முடியாமல் திக்கித் திணறினான் குகன். என் வாழ்வு பாதிக்கும் அளவிற்கு இது பெரிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இது சம்பந்தமாக ஏதும் செய்யாமல் இருந்தால்தான் என் நிம்மதி பாதிக்கும் என்று உறுதியாய் தோன்றுகிறது. நீ தயங்குவதை பார்த்தால் அந்த பெண்ணிற்காக பார்க்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று ஏளனமாய் உதட்டை பிதுக்கியவன், என்னிடம் பேசும் முன் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பேச வேண்டும். நான் தரும் கடுமையான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று இரக்கமற்று கூறினான் அகரன். பாஸ், அன்றேதோ கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டார். அதற்குத்தான் அவர் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளீர்களே. உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யாரும் அவருக்கு எந்த ஆர்டரும் கொடுக்கப் போவதில்லை. அவர் சக்திக்கு மீறி கடன் வாங்கி செய்த புது தொழிலும் உங்களால் நட்டம்தான். இன்னும் என்ன பாஸ், இப்போது நீங்கள் கொடுத்த தண்டனைக்கே அவர் மீண்டு வருவது சந்தேகம்தான் என்று மனசாட்சியுடன் பாதிக்கப்பட்டவருக்கு பரிந்து பேசிக்கொண்டு இருந்தான் குகன், அகரனின் பர்சனல் செக்ரட்டரி. மூச்சு விடவும் முடியாமல் தொல்லை கொடுத்தும் நிமிர முடியாமல் கடலில் மூழ்கடித்தும் என்ன பலன்? இன்னும் அவர் ஆணவம் குறையவில்லையே. பணம் புகழ் எல்லாம் வரும் போகும். என் அழிவில்லா செல்வம் என் பிள்ளைகள். அவர்களை நல்ல விதமாய் ஒழுக்கமானவர்களாக வளர்த்து உள்ளேன். எந்த நிலையிலும் தடுமாறாமல் தெளிவான முடிவெடுக்க கற்றுக் கொடுத்து உள்ளேன் என்று இன்னும் திமிரு குறையாமல் தானே பேசிக் கொண்டிருக்கிறார் மனிதர். மகேஸ்வரன் அன்று என்னை என்னவெல்லாம் பேசினார் என்று தெரியும் தானே? நீயும் அங்குதானே இருந்தாய். அவர் பேசிய வார்த்தைகளும் அதற்கு பிறரின் ஏளன பார்வையும் கேலி சிரிப்பும் இன்னும் என் காதில் ஒலித்துக் கொண்டே என்னை நிலைகுலைய செய்கின்றன. எப்படி பழி தீர்க்கலாம் என்று தினமும் சிந்தித்தே என் நிம்மதியை இழக்கிறேன். இப்போது கொடுத்த அடி போதாது. இதில் எனக்கு மனநிறைவு ஏற்படவும் இல்லை. யாரை சொல்லி என்னை அவமானப்படுத்தினாரோ, யாரை எண்ணி கர்வம் கொண்டு வாழ்கின்றாரோ அவர்களை கொண்டே அவர் மானத்தை கப்பலேற்றப் போகிறேன். எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை. என் எதிரிக்கு 2 கண்ணும் போக வேண்டும். அவரின் 2 பிள்ளைகளை வைத்தே அவரின் கண்ணை பறிக்கப் போகிறேன். அதற்கு இதுதான் வழி. இதை செய்தால் மட்டுமே அவரால் நான் பட்ட அவமானம், அதனால் ஏற்பட்ட மனவேதனையை விட 2 மடங்கு வலியை நான் அவருக்கு திருப்பிக் கொடுக்க முடியும் என்று கொடூர எண்ணங்களுடன் தன் வன்மத்தை நிறைவேற்ற திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தான் அகரன். இப்போது என்ன? அந்த நவயுக கண்ணகி எங்கே இருப்பாள் என்று தெரியுமா? என்ன செய்கிறாள்? அவள் பெயர் என்ன என்று விசாரிக்க சொன்னேன், செய்தாயா என்று அகரன் வினவ, அவன் யாரை குறிப்பிடுகிறான் என்று புரியாமல் குழப்பத்தில் நின்ற குகனை பார்த்து ஒற்றை புருவம் மற்றும் உயர்த்தி
அதான் என்னைப் போல் பொறுக்கி பெண்களிடம் இழிவாக நடக்கும் மிருகத்தை கண்டாலே கண்களால் எரிக்கும் கற்புக்கரசி அந்த மகேஸ்வரன் மகளைதான் கேட்கிறேன் என்று ஏளனமாய் கூறினான் அகரன். அவர்களை அவசியம் பார்க்க வேண்டுமா பாஸ் என்று அகரனின் திட்டம் அறிந்தும் அவனை தடுக்கும் வழி அறியாமல் புரிந்தும் புரியாதது போல நடித்தான் குகன். ஹா, அவசியம் பார்த்தே ஆக வேண்டும். அவள் பார்வையாலேயே என்னை எரித்து விடுவாள் என்றாரே, என்னை எரிக்கும் அளவிற்கு அப்படி என்னதான் அவள் கண்களில் இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டாமா என்று ஏளனமாய் ஒற்றை புருவம் உயர்த்தி சிரித்தவன், நீ விசாரித்தவரை அறிந்த அவள் விவரங்கள் கூறு என்று உத்தரவிட்டான். இப்போது எதற்கு அந்த விவரம் பாஸ் என்று குகன் கேட்டு அகரனை பார்க்க, அவன் கண்களில் இருந்த கோபத்தைக் கண்டு, இல்ல இந்த நேரம் எதற்கு என்று புரியவில்லை என்று தட்டு தடுமாறி வினவினான் குகன். பல்லாங்குழி விளையாட மடையா என்று அகரன் சொன்ன விதத்தில் அவன் கோபத்தின் எல்லை அறிய முடிந்தது குகனால். பாஸ், அன்று ஏதோ வேகத்தில் கூறிவிட்டார், அதை பெரிதுபடுத்த வேண்டாமே. பெண் பாவம் பொல்லாதது என்று என் ஊர் பக்கம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்று அகரனின் கோபத்தை தணிக்கும் வேளையில் இறங்கினான் குகன். குகனின் முயற்சியை புரிந்து கொண்ட அகரன், இப்படி ஒரு பழமொழியை சொல்லி எதையும் செய்ய விடுவாமல் தடுத்து விடுவார்கள். இந்த உலகத்தில் பெண்கள் மட்டும்தான் பாவப்பட்ட இனமா என்ன என்று கூறி தான் எடுத்த முடிவை இதுபோல எந்த மூட நம்பிக்கையும் மாற்ற முடியாது என்று தெளிவாய் சொன்னவன், என் மன நிம்மதியைத் தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை, அதற்கு இதுதான் வழி என்று இவ்வளவு நேரம் உனக்கு விளக்கிக் கொண்டிருந்தேன். என் திட்டத்தின் முதல் படி அவளை என் வசப்படுத்துவது. அவள் கண்ணுக்கு நான் ஹீரோவாக தெரிய வேண்டும். எனக்காக அவள் தந்தையையும் எதிர்த்து நிற்க வேண்டும். என் மீது ஏற்பட போகும் கண்மூடித்தனமான காதல் அவள் தந்தை மீது கொண்ட அன்பையும் மறக்க வைக்க வேண்டும் என்று அழுத்தமாய் ஆனால் தெளிவாய் கூறினான் அகரன். அகரனின் கோபம் குகனை தாக்க பேசா மடந்தையாய் மௌனிக்க வைத்தது. குகன் அமைதி ஏதோ போல் இருக்க அகரனே தன் மன உணர்வுகளை அடக்கிக் கொண்டு நிதானமாய் கூறத் துவங்கினான். ஒரு டீல் ஓகே செய்யும் முன் அந்த இடத்தை ஒருமுறை நேரில் சென்று பார்ப்பது என் வழக்கம். இது உனக்கு தெரியும் தானே? மகேஸ்வரனின் அகந்தை அழிக்கும் என் திட்டத்தின் துடுப்பு சீட்டு. அது கொஞ்சமாவது தேருமா என்று பார்க்க வேண்டாமா என்று சிரித்தான் அகரன். அகரன் சிரிக்கவும், அப்பாடா, நம்மீது கோபம் குறைந்தது என்று நிம்மதி பிறக்க இதுவரை விசாரித்ததில் தனக்கு தெரிந்த விபரம் கூறத் துவங்கினான் குகன். இது கல்லூரி முடியும் நேரம்தான் பாஸ், இப்போது சென்றால் பார்க்கலாம் எனவும் துளியும் தாமதிக்காமல் இருவரும் கிளம்பினர். குகன் காரை ஓட்ட முன் இருக்கையில் அமர்ந்தான் அகரன். சில மணித்துளி நேர பயணத்தின் பின் ஒரு இடத்தில் கார் நிற்க சிறிது இடைவெளி விட்டு அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்தை காட்டி, அங்கு நிற்கிறார்கள் பாஸ் எனவும் எட்டி பார்த்த அகரனுக்கு அங்கு பலர் இருப்பது தெரிந்தது. அங்கு ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது போலும். ஒரு பெண் மிகவும் பயந்து அருகில் இருந்த தோழியை இறுக பிடித்துக் கொண்டு இருந்தாள். பயத்தில் இருந்தவள் முகம் மட்டும் தெளிவாய் தெரிய அகரன் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது. யாருக்கோ அறை கிடைத்த சத்தம் கேட்டு மீண்டும் எட்டி பார்க்க பயந்தவளின் தோழி வம்பு செய்து கொண்டு இருந்தவனுக்கு தான் யார் என்று காட்டிக்கொண்டு இருந்தாள். அவளை மறைத்துக் கொண்டு நின்றவர் சற்று விலகவும் அவள் முகம் தெளிவாய் தெரிய அதில் நிறைந்திருந்த கோபமும் எரிக்கும் பார்வையும் அகரனுக்கு வியப்பை தந்தது. கண்களில் கோபம் நிறைந்திருக்க அவள் வார்த்தைகளில் அதன் உக்கிரம் தெரிந்தது. இப்போது என்ன சொன்னாய்? தைரியம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை சொல் என்று எதிரில் இருந்தவனை மிரட்டிக் கொண்டிருந்தவளின் அழகான கண்கள் மட்டும் அகரன் மனதில் ஆழமாய் பதிந்தது. உன்னை காதலிக்கவில்லை என்றால் யாரையும் காதலிக்க முடியாதபடி செய்து விடுவாயோ? என்ன செய்வாய்? என்னடா செய்வாய்? ஆசிட் ஊற்றுவாயா? இல்லை நடுரோட்டில் கத்தியால் குத்துவாயா? சொல்லுடா. பெண்கள் என்றால் உனக்கு அவ்வளவு இளக்காரமா என்று கோபமாய் பேசிக்கொண்டே மீண்டும் அடிக்க கை ஓங்கினாள்.
போதும்டி, எல்லோரும் பார்க்கிறார்கள், விட்டுவிடு என்று மற்ற தோழிகள் தடுத்தனர். இம்முறை வம்பு செய்தவன் முகத்தில் பயம் தெரிந்தது. கூட்டத்தில் ஒருவர், ஏண்டா இதுக்குன்னே வருவீர்களா நீங்கள், நல்ல அம்மாவிற்கு என்று ஏதோ சொல்ல வர, போதும் சார், இவன் செய்த தவறுக்கு ஏதோ மரியாதை, இவன் குடும்பத்தை ஏன் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று தடுத்தாள் அந்த அழகான கண்ணுக்கு சொந்தக்காரி. வம்பு செய்தவன் கொஞ்சம் தைரியத்தை திரட்டி கொண்டு, நாம் பெரிய இடம், கொஞ்சம் மரியாதையா நடந்து கொள், நான் ஒன்னும் காதலிப்பதா கூறவில்லை, அவளிடம்தான் சொன்னேன் என்று பின் நின்றவளை கை காட்டி, எத்தனை நாள் இவள் பின்னாடி சுற்றி இருக்கிறேன் என்று தெரியுமா, காரணம் சொல்லாமல் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அப்படியே விட நான் என்ன கிறுக்கனா, எனக்கு அவள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கோபமும் பயமும் கலந்து கூற, அவன் கூறிய வார்த்தையில் கோபம் தணியாதவள் மீண்டும் அவனை முறைத்தபடி மார்பின் குறுக்கே கை கட்டிக்கொண்டு ஏளனமாய், இந்த மரியாதை போதுமா ஐயா, என்ன பெரிய இடம், ஒரு 4 கிரவுண்ட் இருக்குமா என்று நக்கலாய் பதில் தந்துவிட்டு, என்ன சொன்ன, என்ன காதலிப்பதாக கூறவில்லையா, நல்ல வேளை பிழைத்தாய், என்னிடம் மட்டும் சொல்லி இருந்தால் இப்போது என் முன் முழுதாய் பேசிக் கொண்டிருக்க மாட்டாய். மீண்டும் கையோங்க போனவள் கரத்தை ஒரு கரம் தடுத்து நிறுத்தியது. எதற்கு இவ்வளவு கோபம், நீயே பெரிய டான் என்று தெரியாமல் உன்னிடம் தகராறு செய்துவிட்டான், பாவம், பிழைத்து போகட்டும், விட்டுவிடு என்று கையை பற்றியவன் கூறிட, அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து, உன்னினம் என்பதால் வக்காலத்து வாங்குகிறாயா, ஒரு பெண்ணிடம் வம்பு செய்தால் மீண்டும் அவள் தட்டி கேட்பாள் என்று பயம் வந்தால்தான் உன்னை போன்ற ஜன்மங்கள் திருந்தும் என்று பதிலடி தந்தவள் அவன் பிடி இறுக பற்றி இருந்த இடம் வலிக்கத் துவங்கியது. அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள போராடினாள். முதலில் என் கையை விடு, இதுதான் சாக்கு என்று என் கையை பிடிக்கிறாயா எனவும் ஏளனமாக சிரித்து, மகாராணி மனதில் பேரழகி என்று நினைப்போ என்று கையை விடுவித்தான் அவன். உதவ ஒருவன் முன்வரவும் தப்பித்தால் போதுமென்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான் அடிவாங்கியவன். அவன் சென்ற வேகத்தை பார்த்து மற்ற தோழிகள் சிரிக்க, கனல் பார்வை சொந்தக்காரிக்கு மட்டும் தடுத்தவன் மீது கோபம் வந்தது. பயந்து போயிருந்தவள் அருகில் சென்று, உனக்கொன்றும் இல்லையே என்று அக்கறையாய் வினவி அவள் கைப்பற்றி ஆறுதலாய் தட்டி கொடுத்தவன், இதுபோல் ஏதாவது சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ள நேர்ந்தால் எதிர்கொள்ள தயாராய் இருக்க வேண்டும். எதையும் பயத்துடன் பார்க்கும் போது பூதாகாரமாய்தான் தெரியும் என்று இலவச அறிவுரை கொடுத்தான். நன்றாயிருக்கிறது சார் உங்கள் நியாயம். பயந்து நடுங்குபவள் தைரியமாய் பேச வேண்டும், தைரியமாய் தவறை தட்டி கேட்பவள் உங்கள் பார்வைக்கு ரவுடி, டான். உங்கள் லாஜிக் எனக்கு புரியவே இல்லை என்று உதட்டை சுளித்து ஏளனமாய் சிரித்தவள் முகத்தை விட்டு பார்வையை விலக்க முடியாமல் அவள் முகம் பார்த்து கொண்டே, என் லாஜிக் ரொம்ப சிம்பிள் மேடம், பயமில்லாமல் இருக்க சொன்னேனே தவிர இப்படி பஜாரி போல் நடுரோட்டில் சண்டை போட சொல்லவில்லை என்று பதில் தந்துவிட்டு, இனியும் இவள் கண் பார்த்து பேசுவது அபாயம் என்று உணர்ந்து பார்வையை வேறு புறம் திருப்பினான். நாம் பஜாரியா என்று கோபமாய் அவள் துவங்கும் போதே அவர்கள் வழக்கமாய் செல்லும் பேருந்து வரவும் மற்ற தோழிகள் வம்படியாய் இழுத்து செல்ல, அவனை பார்த்து முறைத்து கொண்டே சென்றவளுக்கு 2 விரல்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்டைலாய் சல்யூட் செய்தவன் பின் சென்ற பயந்தவளுக்கு கை அசைத்துவிட்டு தன் கார் நின்ற இடம் நோக்கி வந்தான் அகரன். அகரன் அறிந்தவரை எந்த பெண்ணும் அவனிடம் இப்படி அலட்சியமாய் நடந்து கொண்டது இல்லை. முயன்றளவு அவனுடன் நெருக்கத்தையே ஏற்படுத்த விரும்பும் பெண்களை மட்டும் பார்த்து அறிந்திருந்தவன், இது போன்ற பெண்களின் செயலில் தான் ஒரு ஆண் அழகன் என்று கர்வம் கொண்டு இருந்தவன் முதன்முறை ஒருவள் தன்னை அலட்சியப்படுத்தி நடந்து கொண்டதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அழகா இருக்கிறோம் என்ற திமிர் என்று எண்ணம் வந்தது. பார்க்க அழகாய்த்தான் இருக்கிறாள், இவளை விட பல அழகான பெண்களை பார்த்து ரசித்த தனக்கே சிறு சலனம் ஏற்படுகின்றது என்றால், அவளிடம் ஏதோ ஒரு விதமான அழகு உள்ளது என்று மனம் சொல்ல, அதை ஆராயும் விதமாய்
பஸ்ஸினுள் ஏறியவளை கண்களால் துளாவினான் அகரன். அதே சமயம் ஜன்னலோரம் சென்று அமர்ந்தவள் தன்னை பஜாரி என்று மோசமாய் விமர்சித்து தப்பு செய்தவனுக்கு வக்காலத்து வாங்கியவனுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியாமல் வந்துவிட்டோம் என்று தன் மீதே எழுந்த கோபத்தையும் கண்களில் தேக்கிக் கொண்டு அதற்கு காரணமாய் இருந்தவனை எரிக்கும் பார்வை பார்த்தாள் அவள். அவள் பார்வையின் பொருள் கண்டு கொண்டவன், நல்ல வேளை, இவள் பின் எவனும் காதல் என்று சுற்றவில்லை. அப்படி மட்டும் எவனுக்காவது இவள் மீது காதல் வந்தால் தன் மரணத்திற்கே அரைக்கூவல் விடும் முதல் ஆள் அந்த முட்டாளாய்தான் இருப்பான் என்று கண்ணுக்கு தெரியாத அந்த அப்பாவி ஜீவன் மீது இரக்கப்பட்டு கொண்டிருந்தான் அகரன். பின் இருக்கையிலிருந்து புன்னகை செய்தவள் முகத்தில் பயம் விலகி மெல்லிய புன்னகை குடிகொண்டது. அவளின் சிரித்த முகமே அவள் மனதில் அகரன் இடம் பெற்றான் என்று சொல்லாமல் சொல்ல பதில் புன்னகை சிந்தியவன், இப்போது அந்த மகேஸ்வரன் பெண்ணுக்கு நான் ஹீரோ ஆகிவிட்டேன் பார்த்தாயா? என் வேலை இவ்வளவு எளிதில் முடியும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என்று தன் செயலை நினைத்தே கர்வம் கொண்டவன் அவளுக்கு முன் இருக்கையிலிருந்து முறைத்துக் கொண்டு இருந்தவளை பார்த்து, இன்னும் முறைத்துக் கொண்டுதான் இருக்கிறாள் பாரேன் கோவில்பட்டி வீரலட்சுமி என்று சளைக்காமல் பதிலுக்கு முறைத்தான் அகரன். அருகில் குகன் மௌனமாய் குலுங்கி சிரிப்பதைக் கண்டு, என்ன ஒரு நக்கல் சிரிப்பு? நான் அசிங்கப்பட்டதில் இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம்? இந்த மாதம் உனக்கு சம்பளம் கட்டுடா. எங்க இப்போது அந்த மந்தகாச புன்னகையை சிந்து பார்ப்போம். ஏன் சிரிப்பை நிறுத்தினாய் குகா? இன்னும் சிரி. வாழ்நாள் முழுவதும் என்னிடம் சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்க்க போகிறாய் என்று அகரன் மிரட்டவும், பாஸ் பிளீஸ், நீங்கள் கோவில்பட்டி வீரலட்சுமி என்றதும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பாஸ், அவர்கள் பெயர் வீரலட்சுமியும் இல்லை, ஊர் கோவில்பட்டியும் இல்லை என்று அப்பாவியாய் குகன் கூறவும், பரவாயில்லையே, என் துடுப்பு சீட்டின் தோழி பெயர் வரை விசாரித்து வைத்திருக்கிறாய், பயங்கர வேலைக்காரன்தான் போ என்றவன் அவள் பெயரை தெரிந்து கொள்ளும் ஆவலில், அந்த ராங்கிக்காரி பெயர் என்ன என்று விசாரித்தான் அகரன். அந்த பெண்ணின் பெயர் சுஹீரா, அவள் தந்தை பெயர் மகேஸ்வரன் என்று குகன் கூறவும், முதல் முறை தவறாய்ப்போன தன் செயலை எண்ணி அகரன் முகத்தில் திகைப்பு பரவியது. இவள்தான் சுஹீரா, மகேஸ்வரன் மகள் என்றால் முகத்தில் இருந்த அதிர்ச்சி குரலிலும் தெரிய, அப்படியென்றால் நான் யாரிடம் ஹீரோவாக வேண்டுமோ அவளிடம் வில்லனாகவும் தேவையே இல்லாத ஒருவளின் ஹீரோவாக மாறிவிட்டேன் என்று சொல்ல வருகிறாயா என்றான். சொல்ல கஷ்டமாய்தான் இருக்கிறது பாஸ், ஆனால் உண்மை அதுதான். அந்த பயந்த எலி உங்கள் டார்கெட் இல்லை, அந்த பாயும் புலிதான் உங்களின் டார்கெட். இன்று உங்கள் கோல் கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டது என்று தான் என்ன முயன்றும் சிரிப்பை அடக்க முடியாமல் குரலில் அது தெரிந்துவிடாமல் கவனமாய் கூறினான் குகன். குரலில் மறைக்க முயன்ற கேலியை கண்டுகொண்ட அகரன், இதை முதலிலேயே தெளிவாய் சொல்வதற்கு என்ன? எல்லாம் நடந்து முடிந்த பின் வந்து விளக்கம் சொல்லிக் கொண்டு நிற்கின்றாயா என்று அகரன் கோபமாய் துவங்கவும், சாரி பாஸ், மகேஸ்வரன் சார் அன்று அவள் மகளை பற்றி கொடுத்த பில்டப்பில் உங்களுக்கே தெரிந்திருக்கும் என்று நினைத்து விட்டேன் என்று மன்னிப்பு வேண்டிவிட்டு, அப்படியென்றால் அந்த டீல் கேன்சல் தானே பாஸ் என்று ஆர்வமாய் வினவினான் குகன். இல்லை, இப்போதுதான் இன்னும் 2 மடங்கு ஆர்வத்துடன் இதில் இறங்கப் போகிறேன். ஒரு வீரனுக்கு அழகே கட்டுக்கடங்காத காளையை அடக்குவதில்தான் உள்ளது. ஏற்கனவே பயந்து பதுங்கும் பசுவை அடக்குவதில் இல்லை. இந்த கட்டுக்கடங்காத கண்ணியை அடக்கி என் வீரத்தை பறைசாற்றுகிறேன் பார் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டான் அகரன். பாஸ், இது நீங்கள் நினைப்பது போல எளிது என்று எனக்கு தோன்றவில்லை. அந்த சுஹீரா கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக தெரிகின்றார்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று குகன் கூறவும் அவனை கோபமாய் முறைத்தான் அகரன். என்ன வித்தியாசமானவள்? அதே கண், காது, மூக்கு, வாய்தானே. என்ன பார்க்க கொஞ்சமாய் அழகாயிருக்கிறாள். இதில் வித்தியாசமாய் உணர என்ன உள்ளது என்று அலட்சியமாய் பதில் தந்தவன், இங்கு நான் தான் உன் பாஸ்.
நான் சொல்வதை கேட்டு நடக்கத்தான் உனக்கு வேலை கொடுத்து உள்ளேன். என்னை கேள்வி கேட்கவோ அறிவுரை சொல்லவோ இல்லை. எனக்கு அவளை பற்றிய முழு விபரம் வேண்டும். பிடித்தது பிடிக்காதது என்ன, என்ன செய்வாள், எங்கு செல்வாள் என்று முழு விபரமும் அதில் இருக்க வேண்டும். புரிகிறதா? வழக்கமான துப்பறிவு நிறுவனத்திடம் பொறுப்பை கொடு என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தவன் எதிரில் இருந்தவன் முகத்தில் இருந்த உணர்ச்சியை கண்டு நிறுத்தி, அவர்களுக்காக இரக்கப்பட்டு உன் வேலையை இழந்து விடாதே. யாருக்காகவும் நான் இரக்கம் காட்ட மாட்டேன், அதை மறந்து விடாதே என்று அழுத்தமாய் கூறினான் அகரன். அகரனின் அந்த குரல் குகனுக்கு அவன் எண்ணத்தின் தீவிரத்தை சொன்னது. இதற்கு மேலும் மறுத்து பேசிக் கொண்டு இருந்தால் அவன் கோபம் இன்னும் அதிகமாகும் என்று அறிந்திருந்ததால், யார் யாரிடம் அடங்குவார், யார் யாரை அடக்குவார் என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அடங்காத கண்ணியை அடக்கி இந்த காளை அவளை ஆளப் போகின்றதா, இல்லை அந்த கண்ணியிடம் அடங்கி வாழப் போகின்றதா என்று பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் என்று தனக்குள் கூறிக்கொண்டே அகரனை பின்தொடர்ந்தான் குகன். நான் என்னும் அகந்தையில் அலைந்தேன் நானடி, உன் ஒற்றை பார்வையில் என்னை அலட்சியம் செய்து என் ஆணவத்திற்கு அடி கொடுத்தாய் நீயடி. அத்தியாயம் 2. உன் கோபப் பார்வையில் என் மனதுள் கனல் வீசுதடி. என் மனம் இதம் தேட உன் குளிர் பார்வையை எதிர்பார்க்குதடி. சுஹீராவை சந்தித்தது, அதன் பின் நடந்த குழப்பமெல்லாம் அகரன் மனதில் படமாய் ஓட, எங்கு தவறு நேர்ந்தது தெளிவுபடுத்திக் கொள்ள மீண்டும் மீண்டும் அதையே யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். வீடு சென்று அம்மா கையால் ஒரு காஃபி குடித்தால் போதும், தலைவலி குறைந்து தெளிவாய் யோசிக்க முடியும் என்று எண்ணம் வரவும் வீடு நோக்கி கிளம்பிவிட்டான். மாலை வீடு வந்து சேர்ந்தவனுக்கு மேலும் தலைவலியாய் அமைந்தது அதிகாவின் செயல்கள். அதிகா என்ற பெயரின் அர்த்தம் தாராளமாக அள்ளிக் கொடுப்பவள். அதனால்தானோ என்னவோ அவளுடன் பேசுபவர்களுக்கு தலைவலியை தாராளமாய் அள்ளிக் கொடுப்பாள். அதிகா என்ற பெயரை வெறுக்கத் துவங்கியிருந்தான் அகரன். எப்போதும் கரண் கரண் என்று பின்னாடியே வந்து தொல்லை செய்பவள், பேச விருப்பமில்லை என்பதை தெளிவாய் முகத்தில் காட்டியும் வார்த்தைகளில் கூறியும் அதை உணராமல் அவள் இஷ்டத்திற்கு நடக்கக்கூடியவள். இதில் இவளுடன் தான் திருமணம் என்று ஒளிவு மறைவாக பேச்சு வேறு. ஒரு நாள் கூட அவள் பேச்சை சகித்துக் கொள்ள முடியாது. இதில் காலம் முழுவதும் அவளின் இம்சையை தாங்க என்னால் முடியாது என்று தெளிவாய் அவன் அம்மாவிடம் கூறிவிட்டான் அகரன். இந்த தொல்லையெல்லாம் வேண்டாம் என்றுதான் காலாகாலத்தில் உன் மனதிற்கு பிடித்த பெண்ணை மருமகளாய் கொண்டு வா என்கிறேன் என்று இதையே காரணம் காட்டி தன் மனதின் ஆசையை கூறினார் யமுனா, அகரனின் அம்மா. நீங்களே அவளை தொல்லை என்று ஒத்துக்கொண்டீர்கள். எலி தொல்லைக்கு பயந்து கல்யாணம் குடும்பம் என்னும் இரும்பு சங்கிலியில் என்னை பிணைக்க பார்க்கிறீர்களே, அது மட்டும் முடியாது என்று மறுப்பாக தலையாட்டி சென்ற மகனை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தார் அந்த வயதான பெண்மணி. அகரன் அவனுக்கு பிடித்தமின்மையை அவர்களின் முகத்திற்கு நேராய் சொல்ல முடியும். அதுதான் அவன் குணமும் கூட. சரியோ தவறோ, தனக்கு சரி என்று பட்டால் பிறர் மனம் நோகும் என்றும் பாராமல் பேசக்கூடியவன். இருந்தும் இவர்கள் விஷயத்தில் அமைதியாய் இருப்பதன் காரணம் அவன் அம்மா. ஏதும் கோபமாய் பேசிவிட்டு அவன் தொழிலை பார்க்க கிளம்பி சென்று விடுவான். ஆனால் வீட்டிலேயே இருந்து அவர்கள் தரும் கஷ்டத்தை தாங்க வேண்டியது அவன் அம்மா என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அமைதியாய் உள்ளான். அவன் அம்மாவிற்காக என்று மட்டும் இல்லை என்றால் இவர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்போதோ வெளியே துரத்திவிட்டு இருப்பான். வீட்டின் உள்ளே நுழையும் போதே அதிகாவின் குரல் கேட்டது. நான் தான் இந்த வீட்டின் மருமகள், என் பேச்சை கேட்டுத்தான் நடக்க வேண்டும். புரிகிறதா? அத்தை சொன்னார்கள், ஆட்டுக்குட்டி சொன்னார்கள் என்று ஏதாவது உங்கள் இஷ்டத்திற்கு செய்து கொண்டிருந்தால் ஒருத்தரும் வேலையில் நிலைக்க முடியாது. கரனிடம் சொல்லி எல்லோரையும் வெளியேற்றி விடுவேன் என்று காச்சு மூச்சு என்று கத்திக்கொண்டிருந்தாள் அதிகா. இவளை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதை செய்ய வழியில்லாமல் தானே இந்த ஆட்டம் ஆடுகிறாள்
எல்லாம் அப்பா கொடுத்த இடம். ஒன்றும் இல்லாமல் வந்து நின்ற போதே துரத்தி அடித்திருக்க வேண்டும். பாவம் பார்த்து விட்டது பெரும் பிழையாகி போனது. இவர்கள் குணம் தெரிந்துதான் தாத்தா வீட்டிற்குள்ளேயே சேர்க்காமல் இருந்தார் போல. அம்மாவும் இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொண்டு சும்மா இருக்கிறார்கள். இன்று அவர்களையே எடுத்தெறிந்து பேசும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள் என்று மனம் கசந்தது. ஏற்கனவே தான் செய்த தவறை எப்படி சரி செய்யலாம், அதனால் தன் திட்டத்தில் ஏதும் பிழை நேர்ந்து விடுமோ என்று குழப்பத்தில் இருந்தவன் இந்த கோபமும் சேர்ந்து கொள்ள, இன்று யார் தடுத்தாலும் இவர்களை இரண்டில் ஒன்று பார்க்க வேண்டும், இன்று சும்மா விடக்கூடாது என்று தீர்மானமாய் உள்ளே நுழைந்த அகரனை கண்டதும் வாய் நிறைய புன்னகையை பூசிக்கொண்டு அம்மா மகள் இருவரும் நெருங்கி வந்தனர். வாங்க மாப்பிள்ள, வாக்கரன் என்று அன்பொழுக அழைத்தவர்கள் மாலை களைத்து வரும் மகனை கவனிக்க கூட நேரமில்லாமல் உமன்ஸ் கிளப் தான் முக்கியமா, வர வர இந்த யமுனா நடவடிக்கை என்று கூறிக்கொண்டிருந்தவர் அகரன் பார்வையில் அண்ணி என்று திருத்திக் கொண்டு, பிள்ளை மீது அக்கறையே இல்லை, வீட்டில் தங்குவதே இல்லை, நீங்கள் காலை இந்த பக்கம் கிளம்பியதும் அவர்களும் கிளம்பி விடுகிறார்கள், பின் மதியம் சாப்பிட்டு நன்கு குரட்டை விட்டு தூங்கிவிட்டு மாலையும் எங்காவது கிளம்பி விடுகிறார்கள் என்று குற்றப்பத்திரிகை வாசித்த கலையரசியை ஏளனமாக பார்த்து, ஒருவேளை இப்படி இருக்குமோ, வீட்டில் இருக்க விடாமல் பூதம் ஏதும் துரத்துகிறதோ என்னமோ, யார் கண்டது, அதனால்தான் அம்மாவிற்கும் என்னை போலவே வீட்டில் இருக்க பிடிக்காமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் போல என்று கூறவும் அவர்கள் முகம் வெளிரி போனது. இதுவரை என்ன பேசினாலும் முகசுளிப்புடன் விலகி போனவன் இன்று குதர்க்கமாய் பேசவும் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். உதவிக்கு அண்ணன் வேறு ஊரில் இல்லையே என்று தோன்ற அதிகம் பேசாமல் வாயை மூடி கொண்டனர். அவர்கள் அமைதியானாலும் ஒரு முடிவுடன் வந்த அகரன் விடவில்லை. அரிதாய் கிடைக்கும் வாய்ப்பாய் இன்று இருவரும் தனியே சிக்கியுள்ளனர். ஒன்று அப்பாவின் பின் ஒளிந்து கொள்வார்கள், இல்லை ஏதும் பேச விடாமல் வந்து அம்மா தடுத்து விடுவார். எப்போதும் இவர்களின் வார்த்தைகளை தட்டி பேச விடாமல் தடுத்து கொண்டிருந்த அம்மாவும் இல்லாததால் ஒளிந்து கொள்ளும் அரணான அப்பாவும் இல்லாமல் இருவரும் தனியே மாட்டிவிட்ட தவிப்பில் இருக்க, இதுவரை சேர்த்து வைத்த மொத்த கோபத்தையும் மனதுள் கொண்டிருந்தவன் இன்னைக்கு என் டைம் பாஸே இந்த பீசுங்க தான், நல்லா வச்சு செய்யணும், என்ஜாய் ஆகரா என்று தனக்குள் கூறிக்கொண்டு களத்தில் இறங்கினான். அப்புறம் குரலில் கொஞ்சம் ஸ்ருதி கூடி தெரிகின்றது. என்ன விஷயம், அதிகாரம் கொடி கட்டி பறக்குது? ஆமா, வரும்போது ஏன் விருப்பப்படிதான் நடக்க வேணும் தவக்க வேண்டும் என்று குரல் கேட்டது, அது நீதானா அதிகா? அப்பப்பா, உன் குரல்ல என்ன ஒரு அதிகாரம், பழங்காலத்து மகாராணிகள் கட்டளையிடுவார்களே அது போல என்று மெய் சிலிர்த்தவன் போல் தோள்களை குலுக்கிக் கொண்டு, ஒரு நொடி நானே வேற யார் வீட்டுக்கும் வந்துட்டோம் போல என்று மிரண்டு போனேன் என்றால் பாரேன். இப்படி குரலை உயர்த்தி கூட உன்னால் பேச முடியுமா என்ன? இல்லை, ஏன் கேட்கிறேன் என்றால், அப்பா இருக்கும் போதெல்லாம் பேசவே தெரியாத பச்சை பிள்ளை போல நீங்கள் என்ன சொன்னாலும் சரி மாமா என்று தலையாட்டி பொம்மையாய் மட்டும் பார்த்து பழகிவிட்டேனா, அதனால்தான் உன் புது அவதாரம் வியப்பாய் இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு போனான் அகரன். அகரன் குரலில் எந்த மாற்றத்தையும் உணர முடியாமல் போக, உண்மையில் அவன் தங்களை புகழ்ந்துதான் பேசுகிறானா என்று பெருமைப்பட்டு போன இரண்டு ஜீவன்களும் மேலும் தங்களின் ஜம்பத்தை காட்டத் துவங்கியது. பின்னென்ன மாப்பிள, வருங்கால முதலாளி அம்மா என்று மரியாதை கொஞ்சமும் இல்லாம நம்ம அதிகா சொன்னதை செய்யாம இவங்க இஷ்டத்துக்கு நடப்பதா? இதுங்களை இப்போதே தட்டி வைத்து வைக்க வேண்டும், இல்லைனா தலையில ஏறி தாளம் போட துவங்கி விடுவார்கள் என்று மூச்சு வாங்க பேசினார் அகரனின் அத்தை கலையரசி. நீங்கள் சொல்வது சரிதான், ஆரம்பத்திலேயே தட்டி வைக்க வேண்டும், இல்லை இவர்களுக்கும் யார் வீட்டில் இருந்து கொண்டு யாரை அதிகாரம் செய்கின்றோம் என்ற உணர்வே இல்லாமல் தலைக்கால் புரியாமல் ஆடத் துவங்கி விடுவார்கள் என்று அகரன் ஏளன குரலில் கூறவும், கலையரசி யாரை சொல்கிறான், நம்மைதான் சொல்கின்றானா, என்ன பேசி சமாளிப்பது என்று புரியாமல் மௌனமாயிருக்க அதிகா பேசத் துவங்கினாள். நீங்க சொல்வது சரிதான் கரண், வர வர யாருக்கும் பயம் இல்லாமல் போய்விட்டது. நான் சொன்னதையும் மீறி அவர்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறார்கள் எனவும், நீ என்ன சொன்னாய், அவர்கள் எதை மீறித்தான் நடந்தார்கள் என்று நீ இன்னும் தெளிவாய் சொல்லவில்லையே,
அது தெரிந்தால் தானே என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று அகரன் கேட்கவும், என்ன நடந்தது என்று நான் சொல்கிறேன், பின்பு நீங்களே இவர்களை வீட்டை விட்டு துரத்து விடுவீர்கள் என்று கூறத் துவங்கினாள் அதிகா. எல்லாம் உங்களுக்காக தான் கரண், இவர்களை சமைக்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு உணவில் அசைவம் இல்லை என்றால் சாப்பிடவே பிடிக்காதில்லையா? அதனால் சிக்கன் சமைக்க சொல்லியிருந்தேன். இன்று என்னமோ அமாவாசை விரதமாம், அதனால் சைவம் தான் என்று அத்தை சொல்லிவிட்டார்கள் என்று மதியமே வெறும் பருப்பும் கிழங்கும் சமைத்தனர். சரி, இரவு உணவாவது உங்களுக்கு பிடித்தது போல அசைவம் செய்ய சொல்லி கொண்டு இருந்தேன். உங்களுக்காக மட்டுமே யோசித்து செய்யும் எங்கள் பேச்சை கேட்காமல் இந்த காலத்திலும் அமாவாசை விரதம், சஷ்டி விரதம் என்று பிதற்றும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நடந்து எங்களை கேவலப்படுத்துகின்றனர் என்று அவள் குரலுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் முதலை கண்ணீர் வடித்தாள் அதிகா. அதி செல்லத்திற்கு நீ என்றால் அவ்வளவு இஷ்டம். உனக்காகத்தான் அவ பார்த்து பார்த்து செய்வதே. அண்ணன் வேறு ஊரில் இல்லை, உன்னை கவனமாய் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு எங்களுடையது இல்லையா என்று மகள் காட்டிய வழியை பின்பற்றி வராத கண்ணீரை சேலை தலைப்பில் துடைத்துக் கொண்டார் கலையரசி. ஓ, எனக்காக மட்டுமே யோசிக்கும் உங்களை போய் என்னவெல்லாம் நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று துவங்கியவன் அவர்களின் கண்களில் தோன்றிய சந்தோஷ சாயலை ஒரு நொடி கண்டு வாய் விட்டு அந்த வீடே அதிரும்படி சிரித்தவன் அவர்கள் விளங்காமல் விழிக்க தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, இப்படி சினிமா வசனம் பேசி உங்களை மகிழ்விக்க ஆசைதான், ஆனால் என் எண்ணம் வேறாயிற்றே என்று அங்கிருந்த சோபாவில் அதிகாரமாய் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டவன், என்னை கவனித்துக் கொள்ள எனக்கு தெரியும். நான் ஒன்னும் கை குழந்தை இல்ல. அம்மா விரதம் இருக்கும் தினங்களில் வீட்டில் அசைவம் சமைக்க மாட்டார்கள் என்று தெரியும் தானே. அந்த நாட்களில் நான் வெளியில் என் உணவை முடித்துக் கொள்வேன் என்றும் உங்களுக்கு தெரியும். இன்று மட்டும் என்ன திடீரென்று என் மீது அக்கறை முளைத்து விட்டது? எனக்காக சொன்னீர்களா, இல்லை உங்கள் வாயை கட்ட முடியாமல் சொன்னீர்களா என்று அகரன் இளக்காரமாய் கேட்டான். தங்கள் எண்ணம் அறிந்து கொண்டானே என்று கோபம் வந்தாலும் அதனை காட்ட முடியாது என்று புரிய தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு, ஏன் மாப்பிள்ளை, அப்படியே எங்களுக்காக என்றால் கூட எங்களுக்கு இந்த வீட்டில் நினைத்ததை செய்ய உரிமை இல்லையா என்ன? உங்கள் மனைவியான என் மகளுக்கு இந்த வீட்டில் சரி பங்கு இருக்கிறது தானே என்று கூறிக்கொண்டிருந்த கலையரசி, அகரன் பார்வையில் உங்கள் திருமணத்திற்கு பின் அவளுக்கும் இந்த வீட்டில் உரிமை உண்டுதானே என்று தெளிவாய் விளக்கினார் கலையரசி. ஒரு புழுவை பார்ப்பது போல அருவருப்பான பார்வையை செலுத்தியவன் அதிகாபுரம் திரும்பி, என் கனவிலும் அது நிகழாது. இது போல முட்டாள்தனமான ஆசைகளுடன் என்னிடம் நெருங்கினாய் என்றால் உன் வீண் கனவுகளுடன் சேர்ந்து உன்னையும் ஒன்றுமில்லாமல் பொசுக்கி விடுவேன். இப்போதே இந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைத்து விடு. இல்லை, இதுபோல் கற்பனை கோட்டை கட்டி அதில்தான் வாழ்வேன் என்று அடம் பிடித்தால் இப்போதே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுவேன். ஜாக்கிரதை, இதுதான் என் முதலும் கடைசி எச்சரிக்கை என்று கோபமாய் கூறினான் அகரன். தன் மகளை அவமானப்படுத்தியதும் பொறுத்து கொள்ள முடியாமல் இதுவரை காத்த பொறுமை காற்றில் பறந்திட, யார் கழுத்தை பிடித்து தள்ளுவேன் என்று மிரட்டுகிறாய்? இது என் அப்பா வீடு, இதில் எனக்கும் உரிமை உள்ளது. அவரின் பேத்தியான என் மகளுக்கும் சரி பங்கு உண்டு. இனி ஒரு முறை மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டாய் என்றால் கோர்ட்டில் கேஸ் போட்டு என் பங்கை பிரித்து தர சொல்லுவேன் என்று பதிலுக்கு மிரட்டினாள் கலையரசி. நீங்கள் இப்படி ஏதாவது குதர்க்கமாய் யோசிப்பீர்கள் என்று தாத்தாவுக்கு ஏற்கனவே தெரியும் போல. அதனால்தான் சொத்து எதையும் என் பெயரில் நேரடியாக எழுதி வைக்காமல் வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டது போல காட்டி மீண்டும் என் பெயரில் புதிதாய் வாங்குவது போல ஏற்பாடு செய்து பத்திரம் பதிந்து உள்ளார். அதனால் இது முழுக்க முழுக்க எனக்கு மட்டுமே சொந்தமானது. நீங்கள் தலை கீழாய் நின்றாலும் இதிலிருந்து சல்லி காசு பெறாது. இந்த சொத்தில் உங்கள் பாசமலர் அண்ணனுக்கு கூட உரிமை இல்லை, நினைவிருக்கட்டும். இல்லை, நான் எதையும் சட்டப்படிதான் சந்திப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அதன் பின் உங்கள் இஷ்டம். கோர்ட்டுக்கும் போங்கள், கோட்டைக்கும் போங்கள். உங்கள் மிரட்டலுக்கு அஞ்சுபவன் நான் இல்லை. ஐயோ பாவம் என்று உங்கள் மீது இரக்கப்பட்டு என் அப்பா அவர் சுயமாய் சம்பாதித்ததில் சேர்த்த சொத்தில் சரி பாதி உங்களுக்கு எழுதி கொடுத்தார் இல்லையா? அவருக்கு அப்போதாவது உங்கள் சுயரூபம் தெரியட்டும். அதன் பின்னாவது
உங்களை எங்கு வைக்க வேண்டும் என்று அறிவு கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்றான் அகரன். எப்படி எடுத்திருந்து பேசுகிறாய்? என் அண்ணன் வரட்டும், யார் இருக்கிறார், யார் கிளம்புகிறார் என்று பார்க்கலாம் என்று கலையரசி சபதம் மேற்கொள்ள, நீங்கள் பேச வேண்டியதை பேசி முடித்து விட்டீர்களா? நீங்கள் இப்போது நின்று பேசிக் கொண்டிருப்பது என் வீடு, எனக்கு மட்டுமே சொந்தமான வீடு. இங்கு யார் இருக்க வேண்டும் வேண்டாம் என்பது என் முடிவு. இங்கு என் இஷ்டப்படியும் என் அம்மா விருப்பப்படியும் தான் எல்லாம் நடக்கும். அவர்கள் செய்ய சொன்னதை மாற்றி செய்ய வைக்க யாருக்கும் உரிமை இல்லை. இனியும் இங்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வீட்டில் யார், உங்களிடம் என்ன என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை, எங்கள் இஷ்டப்படிதான் நடப்போம் என்பதுதான் உங்கள் முடிவென்றால் இப்போதே வீட்டை விட்டு வெளியே நடையை கட்டுங்கள் என்று மிரட்டினான் அகரன். இதற்கு மேலும் அங்கு நின்று அவர்கள் முகம் பார்க்க விருப்பமின்றி தன் அறை நோக்கி படியேறி சென்றவன் முதுகை கோபமாய் பார்த்து கொண்டிருந்தனர் தாயும் மகளும். என்னம்மா இவன் இப்படி சொல்றான் என்று புரியாமல் குழம்பிய மகளை எச்சரித்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்த கலையரசி, நல்ல வேளை வேற யாரும் பார்க்கல, வேலையாட்கள் காதில் இந்த பேச்சு விழுந்திருக்காது என்று நிம்மதியடைந்தார். என்னம்மா புதிதாய் யோசிக்கிறீர்கள்? இந்த வீட்டில்தான் எஜமானர்கள் பேச துவங்கியதும் வேலையாட்கள் விலகிச் சென்று விடுவார்களே, அது இங்கு எழுதப்படாத சட்டமாயிற்றே. மற்ற விஷயத்தில் அத்தை பிள்ளை பூச்சிதான், ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பு என்று தெரியாதா என்ன? கரண் நம்மிடம் பேச துவங்கியதும் எல்லோரும் இந்த இடத்தை காலி செய்து விட்டார்கள், கவலைப்படாமல் சொல்லுங்கள் என்றாள் அதிகா. அதெல்லாம் நன்றாக தெரியும், இருந்தும் பகலில் பக்கம் பார்த்து பேச வேண்டும் என்பார்கள். நீ என்னுடன் வா என்று அவள் அறைக்கு அழைத்துச் சென்றதும் தான் பேசவே துவங்கினார் கலையரசி. இது இவனா பேசல, இவன் அம்மா பேச வைக்கிறாள். நம்மிடம் அடங்கி இருப்பது போல நடிப்பவள் மகனிடம் சென்று வத்தி வைக்கிறாள் போல. இந்த பையன் சொல்வதும் உண்மையாயிருக்க வாய்ப்புண்டு. என் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அவர் பேச்சை மீறி அவரை எதிர்த்து கொண்டு உன் அப்பாவை திருமணம் செய்து கொண்டேன் என்று என்னை சாகும் வரை மன்னிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருந்தவர் முதலில் நானும் எவ்வளவு நாள் பிடிவாதமாய் இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். நீ பிறந்த பின்னும் என்னை வந்து பார்க்காதவர்கள் நானாக தேடி வந்த போதும் வீட்டின் வாசலை கூட மிதிக்க விடவில்லை. உனக்கு 5 வயது இருக்கும்போது ஒரு விபத்தில் உன் அப்பா தவறிவிட்டார். கையில் குழந்தையுடன் நாதியற்று இங்கு வந்தேன். அப்போதும் இரக்கமே இல்லாமல் விரட்டி அடித்தார்கள் என்று அன்றைய நினைவில் கண்களில் தேங்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டார் கலையரசி. உன் மாமாவும் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கு தந்தையை எதிர்த்து பேசினால் தனக்கும் இதே நிலைமைதான் என்று அப்பாவை எதிர்த்து பேச தைரியம் இல்லாதது போல் நடித்து வாயை மூடிக்கொண்டு இருந்து விட்டார். பின் உன் பாட்டி இறந்த 1 வருடத்தில் உன் தாத்தாவும் இறந்துவிட, அதன் பின் நம்மை தேடி கண்டுபிடித்து நாம் தங்கியிருந்த ஆதரவற்றோர் மையத்தில் இருந்து அழைத்து வந்து அவர் செய்த பாவத்தின் பரிகாரமாய் அவர் சொத்தில் ஒரு பகுதியை எழுதி கொடுத்தார். சொத்தை கொடுத்தால் போதுமா? இதுவரை நாம் பட்ட கஷ்டத்திற்கும் சிந்திய கண்ணீருக்கும் யார் பதில் சொல்வது? அகரனின் சில நடவடிக்கைகள், செயல்கள் எனக்கு அப்பாவை நினைவுபடுத்தும். அப்படியே சின்ன தேவேந்திரமூர்த்தி தான். நான் இங்கிருந்த வரை அவன் அதிகம் இருந்தது என் அப்பாவுடன் தான். வீட்டின் முதல் பேரனாயிற்றே, அவன் குணமும் அவரை போலதான் இருக்கும். அதனால் இவனிடம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நான் தான் முட்டாள்தனமாய் அந்த வயதில் காதல் பெரிதென்று எனக்கு பார்த்து வைத்த பெரிய இடத்தை மறுத்துவிட்டு மாத சம்பளம் வாங்கும் உன் அப்பாவின் பின் சென்று விட்டேன். முன்பின் யோசிக்காமல் நான் எடுத்த முடிவால் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமில்லை. சுகபோகங்களில் பழக்கப்பட்டு வாழ்ந்தவள் வசதி இழந்து வாழ்வதே கொடுமையாக இருக்க, உன் அப்பா இருந்ததும் எங்கு பெண் குழந்தையான உன் பொறுப்பு தங்கள் தலையில் விழுந்து விடுமோ என்று பயந்து அவர் சொந்தங்களும் நம்மை துரத்திவிட்டனர். ஆதரவாய் தேடி வந்த அப்பாவும் விரட்டிவிட உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் ஒருவேளை சோற்றுக்கு என்ன பாடுபட்டோம் தெரியுமா? உனக்கு ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு கிடைக்க நாள் முழுவதும் நான் உழைக்க வேண்டும் என்று பழைய நினைவுகளில் கோபம் குறையாமல் கூறினார் கலையரசி. அதனால்தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாய் இரு. நீயும் முன்கோபத்திலும் அவசரத்திலும் அகரனை கை நழுவி விட்டு விடாதே. என் அண்ணன் மகனுடன் உனக்கு திருமணம் நடந்து முடியட்டும். இந்த சொத்தை முழுதாய் எழுதி வாங்கி கொண்டு நாம் பட்ட கஷ்டத்திற்கான தண்டனையை உன் மாமா ஈஸ்வர் குடும்பத்திற்கு அவர்களின் வாழ்நாள் முழுமைக்கும் கொடுப்போம் என்று தாயும் மகளும் திட்டம் தீட்டிக் கொண்டனர். தன்னை சுற்றி பின்னப்படும் சதிவலை பற்றி அறியாமல்
சந்தித்து வந்தவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான் அகரன். தவறாய் புரிந்து கொண்டு எல்லாம் சொதப்பிவிட்டு வந்தவனுக்கு தன் மீதே இருந்த கோபம் இதுவரை அத்தை மீதும் அவர் மகள் மீதும் சேர்த்து வைத்த கோபம் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்துவிட்டு வந்ததால் மனம் கொஞ்சம் தெளிவுற சிகத் துவங்கினான். குகன் சொன்னது சரிதான். அந்த மகேஸ்வரன் தன் மகளை பற்றி சொன்ன விதத்திலேயே யோசித்திருக்க வேண்டும். அதை விட்டு இதுவரை தான் சந்தித்த பெண்களை கொண்டு அந்த சுஹீராவை கணித்து தவறு என்று அகரனுக்கு புரிய துவங்கியது. இவள் இதுவரை நான் சந்தித்த பெண்கள் போல இல்லை, கொஞ்சம் வித்தியாசமானவள் என்று காலம் கடந்து புரிய துவங்கியது. அவள் கண்கள் என்னை நிலைக்குலைய செய்கின்றன. இவளிடம் அதிகம் நெருங்குவது ஆபத்து, எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்று யோசித்தான் அகரன். இன்று முன் யோசனையின்றி நடந்து கொண்டது போல் இனி நடக்கக்கூடாது என்று தனக்குத்தானே உறுதி எடுத்துக் கொண்டவன் அவளை எப்படியும் தன் காதல் வலையில் விழ வைத்து அவள் வாயாலேயே அகரன் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்ல வைக்க வேண்டும், என்னை காதலிப்பதாய் சொல்ல வைக்க வேண்டும் என்று தனக்கான சதித்திட்டத்தை தீட்டத் துவங்கினான் அகரன். இந்த காலத்திலும் நாத்தனார் கொடுமையை சகித்துக் கொள்ளும் அம்மா, தன் முகத்திற்கு முன் பேச பயந்து கொண்டு ஒதுங்கி செல்லும் அதிகா, கலையரசி தன்னிடம் நெருங்க எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்த பெண்களை மட்டும் கண்டிருந்தவனுக்கு பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற எண்ணம் வலுப்பெற்று போனது. பெண்கள் பயந்தவர்கள் இல்லை, எதற்கு பிரச்சனை என்று ஒதுங்கி செல்பவர்கள் என்று அவனுக்கு புரியவில்லை. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய பெண்களும், வெள்ளையனை வேரோடு அறுக்க கையில் வாளுடன் போராடிய பெண்களும், நியாயம் காக்க ஒரு நகரையே நெருப்புக்கு இரையாக்கிய பெண்ணும், யமனுடன் போராடி தன் கணவன் உயிர் காத்த பெண்ணும், வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்ட போதும் தன் கற்பு நெறி தவறாது இருந்தவள் தன் கற்பினை உலகிற்கு நிரூபிக்க நெருப்பில் இறங்கிய பெண்ணும், வெறும் கற்பனை கதைகளில் வரும் கதாபாத்திரம் என்று எண்ணி இருந்தவனுக்கு இது போன்ற வீரமான பெண்கள் வெறும் கற்பனை அல்ல, இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று காலம் பதில் சொல்லும். காலம் நெருங்கிவிட்டது. கண்மூடி திறந்தால் கண்முன் மின்னலாய் வந்து போகிறாய், கனவில் கூட கோபத்தை கட்டுகிறாய், எப்போது என் வானில் நிலவாய் மலர்வாய் என் மதுமானவளே. கர்வமாய் உன்னை கவர்ந்து வீழ்த்திட நினைத்தேன் நானடி, உன் கண்ணசைவில் உன்னுள் வீழ்ந்து கிடக்கிறேன் ஏனடி. காலை எழும்போதே அகரன் மனதில் இனம் புரியாத புதுவித உணர்வு எழுந்தது. அலுவலகம் கிளம்பி கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்த்து கொண்டவன், அழகாய்தானே இருக்கிறோம், ஆனால் அவள் கண்களில் அதற்கான பாராட்டு ஏன் தெரியவில்லை? அவள் தோழிகள் கூட என்னை ஆர்வமாய் பார்த்தபோது இவள் மட்டும் கோபமாய் ஏன் முறைத்தாள்? அது சரி, அவளை ரவுடி பஜாரி என்று மோசமாய் திட்டிவிட்டு ஏன் முறைத்தாள் என்று கேள்வி வேறு. யாராயிருந்தாலும் முறைக்கத்தான் செய்வார்கள் என்று அவள் புறம் நியாயத்தை மனம் வாதாட நேற்று நடந்ததை கொஞ்சம் அசை போட துவங்கியது. இறுதியாய் அவள் பார்வை நினைவில் வந்தது. எவ்வளவு முயன்றும் அவள் கோபப் பார்வையை மறக்க முடியாமல், அவள் கண்கள் எவ்வளவு அழகென்று மனம் சொல்ல, அவள் கண்ணழகில் தன்னை மறக்க அது கோபத்தை விடுத்து காதலாய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்று கற்பனையில் ஆழ்ந்தான். கற்பனையிலும் அவள் கண்கள் கோபத்தையே காட்ட, என்ன இது, இன்று முழுவதும் அவள் நினைவிலேயே இருக்கின்றோம், தன் திட்டம் நிறைவேறினால் மட்டுமே தன்னால் அவளை முழுதாய் மறக்க முடியும் என்று தோன்ற அதற்கான வழிகளை யோசிக்கத் துவங்கினான் அகரன். அகரனின் யோசனையில் இடையில் வந்து நின்றார் யமுனா. என்ன அகரா, ஏதோ தீவிர யோசனையில இருக்கின்றாய், எந்த கோட்டையை பிடிக்க என்று உள்ளே வந்தவர் குரலில் இருந்த ஏளனம் அகரன் முகத்தில் புன்னகையை பரவ செய்தது. என் தாத்தா திருவாளர் தேவேந்திர மூர்த்தி உருவாக்கிய இந்த கோட்டையின் முடிசூடா இளவரசன் இந்த அகரன் எதற்கு வேறு கோட்டையை பிடிக்க வேண்டும், கவிழ்க்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என்று தலை நிமிர்த்தி கர்வமாய் கூறிய மகனை கவலையுடன் பார்த்தார் யமுனா. அப்படியே தன் மாமனார் தேவேந்திர மூர்த்தியின் குணம் தன் மகனுக்கும் வந்துவிட்டதை எண்ணி காலம் கடந்து கவலை கொண்டது தாய் மனது. இந்த கர்வத்தில் பிறர் மனம் நோகும் என்று கவலையும் இல்லாமல் தனக்கு தோன்றியதை பேசிவிடுகிறான் என்று மனதில் நினைத்துக் கொண்டவர்
அதை மகனிடம் வெளிக்காட்ட தைரியமின்றி அமைதி காத்தார். தன்னிடம் ஏதோ பேச வந்த அன்னை பேச மறந்து தீவிர சிந்தனையில் இருப்பதை கண்டவன், என்ன அம்மா, என்ன சொல்லிட்டு நீங்கள் எந்த கோட்டையை பிடிக்க திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று அகரன் வினவவும், இன்று ஏதோ நல்ல மனநிலையில் இருக்கிறான் போல என்று மனதில் தன் இஷ்ட தெய்வங்களையெல்லாம் துணைக்கு அழைத்துக் கொண்டு பேசத் துவங்கினார் யமுனா. அது ஒன்றுமில்லை அகரா, நேற்று நடந்ததைப் பற்றி என்று அவர் துவங்கும் முன், என்ன, உங்கள் கணவர் திரு ஈஸ்வரமூர்த்தி காலையிலேயே என்னை பற்றி புகார் மனு படித்து விட்டாரா? லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. நேற்று நடந்ததற்கு இப்போது வந்து விளக்கம் கேட்கிறீர்கள், அப்படித்தானே என்று அகரன் கேலி செய்யவும், அப்படியில்லை அகரா, நமக்கென்று இருக்கும் சொந்தம் அவர்கள்தான். அவர்களின் மனதை நோகடித்துவிட்டு அதில் இன்பம் காண்பது தவறு அகரா என்று மகனுக்கு நினைவுறுத்தினார் யமுனா. எனக்கு சொல்லும் அறிவுரை அவர்களுக்கும் பொருந்தும் தானே. இத்தனைக்கும் நம்மை நம்பி நம் நிழலில் பிழைப்பவர்கள் அந்த எண்ணம் சிறிது கூட இல்லாமல் இந்த வீட்டின் எஜமானி போல் ஆட்டம் போட்டால் இந்த வீட்டின் உண்மையான உரிமையாளன் நான் தட்டி வைக்கத்தான் செய்வேன். எனக்கு சொல்லும் அறிவுரை கொஞ்சம் உங்கள் அண்ணிக்கும் அவர்கள் அருமை மகளுக்கும் சொல்லுங்கள். அப்போதாவது எங்கு இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிகின்றதா? தனக்கு இருந்த இனிமையான மனநிலை கெட்டுவிட்ட கடுப்பில் சிடுசிடுத்தான் அகரன். மகனின் சிடுசிடுப்பை விட அவன் வார்த்தைகள்தான் அதிக வேதனை தந்தது. இருந்தும் அவன் கொண்ட எண்ணத்தை மாற்றும் விதமாய் தன் விவாதத்தை தொடர்ந்தார் தேவகி. உன் அத்தை இந்த வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்ந்தவர்கள். ஏதோ கோபத்தில் அவர்கள் செய்த தவறை மாமா மன்னிக்காமல் போனதால் வாழ்வில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள். அந்த விரக்தியில் ஏதும் கடுமையாய் நடந்து கொண்டாலும் பொறுத்து கொள்ள வேண்டியது நம் கடமை என்று யமுனா நிதானமான குரலில் விளக்கிக் கொண்டு இருக்க, அவருக்கு நேர் எதிர் மனநிலையில் அகரன் தொடர்ந்தான். அவர்கள் செய்த தவறுக்காக தாத்தா தண்டனை தந்தார். நீங்கள் இரக்கப்படுவதை பார்த்தால் தவறே செய்யாமல் தண்டனை மட்டும் அனுபவித்த அப்பாவிகள் போல் அல்லவா இருக்கிறது. நீங்கள் காட்டும் கருணையும் இரக்கத்தையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த ஆட்டம் போடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் அவர்கள் செய்வதை பொறுத்துக் கொள்ளும் சகிப்புத்தன்மை இருக்கலாம். என்னிடம் அதை எதிர்பார்க்காதீர்கள். அவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுமையாயிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அகரன் தன் தாத்தாவின் வாரிசு என்று தெளிவாய் காட்டிக்கொண்டான். இதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல இடத்தை காலி செய்தவன் காலை உணவிற்காக வந்து அமர்ந்த போது நேற்று ஒன்றுமே நடக்காதது போல அருகே வந்து உணவை பரிமாறினாள் கலையரசி. நன்றாக சாப்பிடுங்கள் மாப்பிள்ளை, வர வர சரியாய் சாப்பிடாமல் மெலிந்து கொண்டே போகிறீர்கள் என்று அக்கறையாய் பேசியவளை பார்க்கும்போது கோபம் வந்தாலும் அம்மா சொன்னதற்காக பேசாமல் இருந்தான். வேறு ஏதும் பேசி இருக்கும் மனநிலையை கெடுத்துக் கொள்ள விருப்பமின்றி ஏளனமாய் ஒரு பார்வையை மட்டும் அவர் புறம் செலுத்திவிட்டு உணவு உண்ணத் துவங்கினான் அகரன். அவன் பார்வையின் பொருள் புரிந்தும் அதை பெரிதுபடுத்தாமல் அவர் பணியை தொடர்ந்தார். அகரன் உண்டு முடித்து கிளம்பும்போது, மாப்பிள்ளை, அதிச்செல்லம் அவளின் தோழியை பார்க்க செல்வதாய் சொன்னாள். போகும் வழியில் இறக்கி விட்டு விடுங்கள் எனவும், எத்தனை முறை சொன்னாலும் இவர்கள் திருந்தவே மாட்டார்களா என்று வந்த எரிச்சலில் இதுவரை காத்து வந்த பொறுமை காற்றில் பறக்க, உங்களுக்கு எடுபிடி வேலை செய்ய வேற ஆளை பாருங்க. உங்கள் வெட்டி வேலைக்கு சேவை செய்ய நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல என்று அகரன் கோபமாய் கூறிக்கொண்டு இருந்த போதே யமுனா அங்கு வந்து அவனை தடுத்தார். அண்ணி, அதிகாவிற்கு வேறு கார் நான் ஏற்பாடு செய்யறேன். அகரனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருப்பதாய் சொன்னான். அவன் கிளம்பட்டும் என்று அகரனுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் யமுனா. அவர்கள் குணம் அறிந்தும் உதவும் அன்னையை ஒருமுறை முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் அகரன். யமுனா அகரன் கோபத்தில் இருந்து காத்து தனக்கு உதவிதான் செய்கின்றார் என்று கூற உணராமல், எனக்கு மாப்பிள்ளை
என் மகளோடு பழகி பிடித்துப் போய் இவளைத்தான் மணப்பேன் என்று கூறிவிட்டால் உங்கள் கதி அவ்வளவுதான் என்று ஏதேதோ கூறி அவரை அனுப்பி வைத்துவிட்டு உங்கள் திட்டம் நிறைவேறிவிட்ட நிம்மதியில் இருக்கின்றீர்களா என்று விஷமாய் வார்த்தை விட்டார் கலையரசி. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையில்லை என்று விளக்க யமுனா முயலும் போதே, நீ என்ன சொன்னாலும் நான் நம்பப் போவது இல்லை என்ற தோரணையில் நின்ற கலையரசியை பார்த்து, தன் முயற்சி எந்த அளவிற்கு வெற்றி பெறும் என்று புரிந்துவிட, அதற்கு மேல் வாதம் செய்து பலனில்லை என்று புரிந்துவிட தன் வழியை பார்த்து கிளம்பினார் யமுனா. நீங்கள் என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் அது பலிக்காது. அதிகாவின் பொறுப்பு தன்னுடையது என்று என் அண்ணன் எனக்கு வாக்கு கொடுத்து உள்ளார். வாக்கு தவறி நடக்கும் பரம்பரை எங்களது இல்லை என்று வீண் ஜம்பம் பேசிய கணவன் தங்கையை பார்த்து புன்னகை மட்டும் செலுத்திவிட்டு விலகி சென்றார் யமுனா. வீட்டை விட்டு கிளம்பிய அகரனுக்கு மனம் கொதி நிலையில் இருந்தது. நேற்றுதான் அவ்வளவு அவமானப்படுத்தினேன், இன்று மீண்டும் வழிந்து கொண்டு முன் வந்து நிற்கிறார்கள். இவர் தாத்தாவின் மகள் என்று சத்தியம் செய்து சொன்னால் கூட யாரும் நம்பவே மாட்டார்கள். ஒருவரின் ஏளன பார்வை கூட தன்னை அவமானப்படுத்திவிட்டதாய் கருதும் அவர் குணம் எங்கே? நேரடியாக சொல்லியும் அதை மறந்து பேசும் இவர்கள் குணம் எங்கே என்று தனக்குள் கடுத்துக் கொண்டே இருந்தவனுக்கு இதுவரை தன் நினைவில் இருந்து ஒதுங்கி இருந்த தன்னை கோபமாய் முறைத்தவளின் முகமும் கண்களும் நினைவிற்கு வந்தது. இப்போது பார்த்தாலும் அப்படித்தான் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இருப்பாளா என்று எண்ணம் தோன்றவும், அதன்பின் அவள் நினைவே முழுவதுமாய் ஆட்கொள்ள மீண்டும் சந்திக்கும் ஆவல் எழுந்தது. ஒரு முடிவு எடுத்த பின் அதில் பின்வாங்குபவன் அகரன் இல்லையே. தன் நினைவில் நிறைந்தவளை காண கிளம்பிவிட்டான். நேற்று சந்தித்த பஸ் ஸ்டாப்பிற்கு வந்ததும் சிறிது நேரம் அவளை தேடியவன் அவள் இல்லாமல் போக, அவளை தேடி இவ்வளவு தூரம் வந்த தன் மீதே கோபம் வந்தது. என்ன அகரா இது? அவளை மயக்குகிறேன் என்று நீ மயங்கிவிட்டாய் போல என்று உள்மனம் கேலி செய்ய காரை கிளப்பிக் கொண்டு அலுவலகம் சென்றான். என்ன சார், இன்று தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று சிரித்த குகனை நோக்கி, இது என் அலுவலகம்தானே, நான் தானே உனக்கு பாஸ். ஏன் கேட்கிறேன் என்றால், என்னை நீ கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தாயா, அதான் கொஞ்சம் குழம்பி விட்டேன் என்று அகரன் கூறவும், இவர் கோபத்திற்கு முதல் போனியே நான் தான் போல வசமாய் மாட்டிக்கொண்டேன் என்று மனதினுள் நினைத்துக் கொண்டே, பாஸ் ரொம்ப சூடா இருக்கீங்க போல என வாய்விட்டு கூறிட, ஆமாம், இப்போதுதான் அடுப்பிலிருந்து குதித்து வந்தேன், அதான் கொதித்து போய் இருக்கிறேன், தூக்கி ஃப்ரிட்ஜில் வை, கூலாகி விடுவேன் என்று அகரன் கடுப்பில் கத்தினான். சிறிது நேரம் அங்கு பெரும் அமைதி நிலவியது. யார் மீதோ இருக்கும் கோபத்தை இவன் மீது ஏன் காட்டுகின்றோம் என்று தன் தவறு புரிய அகரனே மௌனத்தை கலைத்து பேச்சை துவக்கினான். கொஞ்சம் டென்ஷன், அதை உன்னிடம் காட்டிவிட்டேன். எதற்காக என்னை தேடினாய் எனவும், அந்த ஏகே கம்பெனியிலிருந்து ஆர்டர் வந்துள்ளது, அது விஷயமாகத்தான் உங்களுக்காக காத்திருந்தேன் என்றான் குகன். நான் சொன்ன டீல் அவர்களுக்கு ஓகே தானே என்று விசாரித்து அவன் கூறிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தவன் மீண்டும் அவள் சிந்தனையில் கையில் இருந்த பேனாவை கொண்டு ஏதோ கிறுக்கிக் கொண்டு இருந்தான். குகன் கூறிக்கொண்டு இருந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்க, விவரங்கள் கூறிக்கொண்டே கவனித்த குகனுக்கு ஏதோ சரியில்லை என்பது தெளிவாய் புரிந்தது. வழக்கத்திற்கு மாறாக தாமதமாக வருகிறார். சிறு வேடிக்கை பேச்சிற்கும் கோபம் வருகிறது. பிசினஸ் விஷயம் பேசத் துவங்கினால் வேறு சிந்தனையே இல்லாமல் இருப்பவர் இன்று அவர் ஆவலாய் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைத்து தொழில் விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் போது கவனிக்காமல் கையில் பேனாவை வைத்து கிறுக்கிக் கொண்டு இருக்கிறார் என்று யோசித்தவன், என்ன காரண் சார், ஏதும் பிரச்சனையா என்று வினவினான். கையில் கிறுக்கிக் கொண்டிருந்த காகிதத்தை உயர்த்தி பிடித்து பார்த்தபடி, இன்று என்ன கல்லூரி விடுமுறையா, ஏன் பஸ் ஸ்டாப்பிற்கு வரவில்லை என்று அகரன் ஐயமாய் கேட்க, எந்த கல்லூரி விடுமுறை, நான் எதற்கு பஸ் ஸ்டாப் வர வேண்டும்? அகரன் கேட்க வருவது என்ன என்று புரியாமல் குகன் விழிக்க, உனக்கு என்ன வேலை கொடுத்தேன்? சுகியை பற்றிய முழு விவரம் வேண்டும் என்று கேட்டேனே, சேகரித்தாயா என்று விசாரிக்கவும் தான்
அகரன் எதை பற்றி கேட்கிறான் என்று புரிய, என்ன சுகியா? அதற்குள் செல்ல சுருக்கமா? அந்த அளவிற்கு வந்து விட்டதா என்று அகரன் நிலை புரிந்து தனக்குள் சிரித்தபடி அவன் கேள்விக்கு பதில் தந்தான் குகன். நேற்று போனது அவர்கள் கல்லூரி அருகில் இருந்த பஸ் ஸ்டாப் பாஸ். காலையில் அவர்கள் அண்ணனுடன் பைக்கில் சென்று விடுவார்கள். இன்று மாலைக்குள் விபரம் தருவதாய் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் சொன்னார். எப்படியும் அலுவலக நேரம் முடியும் முன் கொடுத்து விடுவார் என்று நினைக்கிறேன். அது சரி, நீங்கள் எதற்கு பஸ் ஸ்டாப் போனீர்கள்? உங்கள் வீட்டிலிருந்து வரும் வழி என்று கூட சொல்ல முடியாது. ஓ, இது ஒரு திசை, அது ஒரு திசை என்று எதையோ கூறத் துவங்கியவன் பாதியில் நிறுத்தி, அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் போல் இருந்ததா? அதனால்தான் வர தாமதமா? இதை முதலிலேயே என்னிடம் கேட்டிருந்தால் முழு விவரம் கூறியிருப்பேன் இல்லையா என்று குரலில் எதையும் காட்டாமல் குகன் கேட்க, இது என் விருப்பம். இங்கு நான் தான் பாஸ். உன்னிடம் கேட்டு கேட்டுதான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நான் சொன்னதை மட்டும் செய்தால் போதும். அவள் விவரம் அறிந்ததும் எனக்கு தெரியப்படுத்து என்று அதிகாரமாய் பதில் தந்தான் அகரன். பதில் சொல்ல முடியாத கேள்வி வந்தால் உடனே கோபமாய் கத்தி சமாளிப்பது யார்கிட்ட நீங்கள் சொல்லவில்லை என்றால் என்ன? எனக்கு தெரியாதா என்ன? கோபமாய் பார்த்து உங்கள் மனதை கொக்கி போட்டு இழுத்து விட்டார்கள் உங்கள் சுகி. மனம் பறிப்போன நீங்களோ தொலைத்த இடத்தில் தேட சென்று இருப்பீர்கள். அங்கு மனதை களவாடிய கண்ணியை காணாமல் வந்த கோபம் என் மீது பாய்ந்தது. ஒரு இளைஞன் இளைஞியை பார்த்து மயங்கி விட்டான். இது வாலிப வயசு கோளாறு பாஸ். எனக்கு புரியாதா என்று அகரன் மனநிலையை கணித்தவன், அவர்களின் விபரம் அறிய நீங்கள் ஏன் பாஸ் இவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறீர்கள் என்று தன் கேள்வியை மாற்றி கேட்டான் குகன். அவளை பற்றி முழு விவரம் தெரிந்தால்தானே என்னால் சுலபமாய் பழிவாங்க முடியும் என்று தயங்காமல் அகரனிடமிருந்து பதில் வர, பழிவாங்கவா? இன்னுமா பழிவாங்க மட்டும்தான் அவர்களிடம் நெருங்குவதாய் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள்? அதுவும் நல்லதுதான். காதல் உங்கள் மனக்கதவை தட்டிவிட்டது. இது உங்களுக்கு புரிய துவங்கினால் அதன் பின் அவர்கள் இருக்கும் திசைக்கே பெரிய கும்பிடு போட்டு விடுவீர்கள். அதனால் நீங்கள் உணராமல் இருப்பதுதான் நல்லது என்று தனக்கு தெரிந்த ரகசியத்தை கூறாமல் மறைத்தான் குகன். என்ன யோசிக்கிறாய் என்று அகரன் வினவவும், அடாடா, இப்போது நான் யோசித்துக் கொண்டு இருந்தது மட்டும் இவருக்கு தெரிய வந்தால் என் ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி விடுவார் என்று புரிய, அது ஒண்ணுமில்ல பாஸ், இந்த மகேஸ்வரன் சாருக்கு ஒரு மகன் வேறு இருக்கிறார் என்று சொன்னேன் இல்லையா? அவரை உங்கள் டார்கெட்டாக வைத்து ஏன் பழிவாங்க கூடாது? நமக்கு அந்த மகேஸ்வரன் சாரை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு எதற்கு தலையை சுற்றி மூக்கை தொட வேண்டும்? நேரடியாகவே செய்துவிடலாம் இல்லையா? வீணாய் பழைய முறைப்படி காதலித்து ஏமாற்றி அதனால் கஷ்டம் கொடுத்து பாருங்கள், சொல்லும் போதே மூச்சு வாங்குகிறது. தேவையில்லாமல் நேரம் செலவழித்துக் கொண்டு உங்க ரேஞ்சுக்கு அந்த பையன் கூட நேருக்கு நேர் மோத வேண்டியது தானே, கொஞ்சம் கெத்தாவும் இருக்கும் என்று யோசனை சொன்னான் குகன். ஏதும் பேசாமல் உதட்டில் புன்னகை பூசிக்கொண்டு எழுந்து வந்தவன் குகன் அருகில் சென்று அவன் சட்டை காலரை சரி செய்து கொண்டே, உடம்பு எப்படி இருக்கு எனவும், இந்த நிமிடம் வரை நன்றாக இருந்தது, இனி எப்படி என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று பயந்து போய் குகன் கூற, இல்லை, கொஞ்ச நேரம் பேசியதற்கே இப்படி மூச்சு வாங்குகிறது என்று அவன் சொன்ன வார்த்தையே அகரன் திருப்பி படிக்க, அடடா, சும்மா இல்லாமல் ஓரமாய் போன பிரச்சனையை வம்படியாய் இழுத்து என் தலை மீது போட்டுக்கொண்டேன். அகரனை கோபப்படுத்தி விட்டது புரிந்து அவனிடம் சமாதான பேச்சுவார்த்தை துவங்கினான் குகன். அது வந்து பாஸ், நான் விசாரித்தவரை சுஹீரா மேடம் கொஞ்சம் 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 என்ன, நிறையவே பிடிவாதம் பிடித்தவர்கள் மாதிரி தெரிகின்றது. அப்படியே உங்களைப் போல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இன்று என்னடா இப்படி பயத்தில் உண்மையை உளறி கொட்டிக் கொண்டு இருக்கிறோமே என்று மனதில் நினைத்தபடி அகரனை பார்க்க, அவனோ கொஞ்சமும் அசையாமல் பழைய இடத்தில் நின்று கொண்டு இருந்தவன் கண்களில் மட்டும் கூர்மை கூடியிருந்தது. புலியின் வேட்டை பார்வையை
அது நினைவுறுத்தியது. புலி பாய்ந்தால் கூட ஓடி ஒளியலாம், ஆனால் பதுங்கினால் இன்னும் ஆபத்துத்தான். அகரனின் அமைதியும் புலியின் பதுங்கலும் ஒன்றுதான். சமயம் பார்த்து தப்பிக்க முடியாமல் பாயும் இவன் கோபமும் அதுபோல்தான் என்று புரிந்திருந்தவன், இருந்தும் கூற வந்ததை பாதியில் நிறுத்தினால் இன்னும் கோபம் அதிகமாகும் என்று தான் சொல்ல வந்ததை முழுதாய் சொல்லத் துவங்கினான் குகன். ஆனால் அவர் அண்ணன் சுகந்தன் அப்படியில்லை பாஸ். சாதுவானவர். ஈஸியா நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம். நம்ம வேலையும் சீக்கிரம் முடிந்துவிடும். எப்படி என் யோசனை என்று அப்பாவியாய் கேட்டான் குகன். வர வர உனக்கு என் மீது இருந்த பயம் போனது. வாய்க்கொழுப்பு கூடிவிட்டது. யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் பேசிவிடுகிறாய். இப்போது கூட பார், முன் யோசனை இன்றி தான் நினைத்ததை மட்டும் சாதிக்கும் பிடிவாதக்காரன் என்கிறாய். நேரடியாக மோத தைரியம் இல்லாமல் ஒரு பெண்ணை வைத்து காய் நகர்த்தி காரியம் சாதிக்கும் கோழை என்று என்னை சொல்லாமல் சொல்கிறாய். அது மட்டும் இல்லாமல் சாதுவான பிள்ளை பூச்சியிடம் என் பலத்தை காட்ட சொல்கிறாய். அந்த அளவிற்குதான் என்னால் முடியும் என்று என் முன்பே நின்று எவ்வளவு தைரியமாக பேசுகிறாய். உன்னை என்ன செய்யலாம் என்று அகரன் வினவ, இன்னைக்கு யார் முகத்தில முழித்தேன் என்று தெரியவில்லை. நானே வாயை கொடுத்து வசமாய் மாட்டிக்கொள்கிறேன் என்று தனக்குள் புலம்பிக் கொண்ட குகன், நீங்கள் இதுவரை எதிலும் தோற்றது இல்லை. இதில் தோற்றுவிட்டால் அதான் சொன்னேன். ஐயோ, முறைக்கிறாரே, மறுபடியும் உண்மையை உளறிவிட்டோமோ என்று பயம் கொள்ளத் துவங்கினான் குகன். அகரன் தோற்று விடுவானோ என்று கோபமாய் துவங்கியவன், அன்று அவர் யாரை வைத்து என்னை அவமானப்படுத்தினார் என்பது மறந்துவிட்டதா? அவர் கூறிய வார்த்தை என்ன? அதற்கு நான் அவர் மகளுக்கு என் மீது காதல் வர வைத்தால்தானே சரியா இருக்கும். அவர் மகனை எப்படி மயக்குவது? நான் அந்தரகம் இல்லையே என்று உதட்டை பிதுக்கியபடி குகன் கன்னத்தை மெதுவாய் தட்டுவது போல கொஞ்சம் வலிக்கும்படியே அடித்து, தொலைத்த இடத்தில் தேடாமல் வேறு இடத்தில் தேட நான் என்ன முட்டாளா என்று தன் கோபத்தை அடக்கிய குரலில் கூறினான் அகரன். இதற்கு மேல் தாங்காது தலைவா, உங்கள் பாதம் சரணடைகிறேன். நீங்கள் நல்லவர், நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லவர். உங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று முழுதாய் சரணடைந்தான் குகன். அவன் கூறிய தினிசில் வாய்விட்டு சிரித்தவன், அந்த பயம் இருக்கட்டும். என்னிடம் பேசும் முன் யோசித்து பேசு, இல்லை உனக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட வேண்டி வரும் என்று மிரட்டிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் அகரன். அதன்பின் தங்கள் வேலையில் கவனம் செலுத்தியவர்கள் மாலை வரை வேறு நினைவின்றி இருக்க, மாலை சரியாய் அலுவல் முடிந்து கிளம்பும் நேரம் ஒரு ஃபைலை கொண்டு வந்தார் ஒருவர். அதை பெற்றுக்கொண்டு அகரனை சந்திக்க சென்றான் குகன். தன் முன் இருந்த கம்ப்யூட்டரை கவனமாய் பார்த்து கொண்டு இருந்தவன் குகன் உள்ளே வர அனுமதி கேட்க, அதிலிருந்து பார்வையை திருப்பி, வா குஹா, நீ இன்னும் கிளம்பலையா என்று விசாரித்தான் அகரன். பாஸ், நீங்கள் கேட்ட விவரம் என்று அந்த ஃபைலை நீட்டியவனிடம், அதை வாங்காமல் இதை நாளை பார்த்துக் கொள்கிறேன், வைத்துவிட்டு கிளம்பு என்றான் அகரன். பாஸ், இது சுஹீரா பற்றிய விவரம் அடங்கிய ஃபைல். இப்போதுதான் அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கொண்டு வந்து கொடுத்தார். குகன் கூறி முடிக்கும் முன் அதனை பெற்றுக்கொள்ள கையை நீட்டியவன் குகன் முகத்தில் இருந்த கேலி சிரிப்பில் சுதாரித்து, நீயே படித்து தேவையான விவரங்களை மட்டும் கூறு என்று உத்தரவிட்டான் அகரன். அவள் படித்த பள்ளி, கல்லூரி என்று விவரங்கள் வரிசையாய் வாசிக்கப்பட அவள் விருப்பு வெறுப்புகளை நினைவில் நிலைநிறுத்திக் கொண்டான் அகரன். பாருங்க பாஸ், நல்ல மார்க் எடுத்தும் ஒரு சாதாரண கல்லூரியில் படிக்கிறார்கள் என்று மெச்சுதலாய் குகன் கூற, படிக்கும் எண்ணம் இருப்பவர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் நல்லபடியாக படிக்கலாம், புரிந்ததா என்று அகரன் கூற, குகனுக்கோ அகரன் செயலில் சுஹீரா மீது பழி தீர்க்கும் எண்ணம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காதல் ஈடுபாடும் வந்துவிட்டது என்ற உண்மை தெளிவாய் புரிந்தது. பாஸ், அவங்களுக்கு தினமும் காலையில ஜாகிங் போகும் பழக்கம் வேறு உண்டு போல. உங்களைப் போல
சில நேரம் சைக்கிளிங் வேறு உண்டு. கடற்கரை ரோட்டில் அடிக்கடி பார்க்கலாம். பாஸ், உங்களுக்கு செமலக்கு. இன்று பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டீர்கள் தானே? இதில் மேடம் போட்டோ உள்ளது என்று குகன் கூற, சரி சரி, அந்த ஃபைலை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ கிளம்பு என்று அதனை பெற்றுக்கொண்டு குகனுக்கு விடை கொடுத்தான் அகரன். அதானே, காரியம் முடியவும் கழட்டி விட்டு விடுவீர்களே என்று முணுமுணுத்தபடி மேஜை ஓரமாய் கசக்கி கிடந்த காகிதத்தை அகரன் அறியாமல் எடுத்துக்கொண்டு வெளியேறி சென்றவனை கண்டு கொள்ளாமல் தன் கைக்கு கிடைத்த காகிதங்களில் அவளை அறியும் முயற்சியில் இறங்கினான் அகரன். காலையில் சைக்கிளிங் செல்லும் போது அவளுக்கே தெரியாமல் எடுக்கப்பட்டது. ஒரு கால் தரையில் இருக்க காற்றில் களைந்த முடியை ஒரு கை கொண்டு கோதிவிட்டபடி எதிரில் இருந்தவரை ஏளனமாய் பார்த்து சிரித்தபடி அவள் வீட்டு பால்கனியில் நின்று பேசிக்கொண்டு இருந்தவள் சந்தோஷத்தில் அழகாய் கன்னத்தில் குழிவிழ சிரித்தபடி என்று புகைப்படங்கள் இருந்தன. 2 புகைப்படத்தையும் கையில் ஏந்தி அவள் சிரிக்கும் கண்களை ரசித்தபடி, சிரிக்கும் போது கூட அழகாய்த்தான் இருக்கிறாள். இந்த கண்களும் கண்ணக்குழியும் கூட கொள்ளை கொள்ளும் அழகுதான் என்று அந்த புகைப்படத்தை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டவன் தன் அறையை விட்டு வெளியே வர குகனும் கிளம்பிக் கொண்டு இருந்தான். அகரனை கண்டதும் அவன் முகத்தில் பரவிய புன்னகையில் ஏளனம் பரவி இருக்க, என்ன சிரிக்கிறாய் என்று வினவியவனிடம், அது கண் என்று துவங்கியவன் கண்ணில் தூசி என்று கூறி முடிக்க, இன்று காலையிலிருந்து நீ சரியில்லை, கழண்டது போல்தான் உளறிக்கொண்டு இருக்கிறாய். நாளை வரும்போது தெளிவாய் இரு, இல்லை வேறு அகரனை பார்க்க வேண்டி வரும் என்று அகரன் எச்சரித்துவிட்டு சென்றான். அகரன் சென்றதும் அவன் முதுகை பார்த்து மீண்டும் சிரிப்பை தொடர்ந்தவன் தன் கையில் இருந்த கசங்கிய காகிதத்தை பார்த்து, நாளை வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இன்றே அகரனின் புது அவதாரத்தை கண்டுபிடித்து விட்டேன். புது அவதாரம், காதல் அவதாரம். காலையில் நான் கூட ஏதோ கிறுக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று நினைத்தால் உங்களை கிறங்கடித்த கண்களை வரைந்து கொண்டாயிருக்கிறீர்கள் என்று அகரன் மனதில் உண்டான மாற்றத்தை எண்ணி மீண்டும் தனக்குள் சிரித்துக் கொண்டான் குகன். ஆணவம் கொண்டு அலைந்தேன் நானடி, ஒரு அலட்சிய பார்வையில் என்னை அடிமை செய்தாய் நீயடி.